ஃபோன்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஃப்ரீயாக பார்க்கலாம். அப்போ தேட்டர் எதுக்கு சும்மா கட்டி வச்சுருக்காங்க? அவனை அட்ராக்ஷன் பண்ணுறதே வந்து அந்த தேட்டர் தான். வீட்டில் வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்குறதெல்லாம் வந்து ஜீரோ தான். ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அப்படியே என் தலைவர் மேலே கை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஓடிடியில் கிடைக்குமா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள் சங்கம்லாம் போராட்டம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, தேட்டரில் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குறது தான் வந்து எனக்கு பிடிக்கும். மக்களுக்கு வந்து தேட்டர் பெஸ்ட்டாக இல்லை ஓடிடி பெஸ்ட்டாக மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். தேட்டர் தான் பெஸ்ட்டு. தேட்டரில் தான் பார்ப்பேன். நான் ஃபோனில் ஏற்றி தானே பார்க்கணுமே. தேட்டர் தான் ப்ரோ. தேட்டரில் பார்க்குறது என்ன கேட்டால் ஓடிடியில் பார்க்க தான் பெஸ்ட்டு. தேட்டர் தான் ப்ரோ பெஸ்ட். நம்ம 90s கிட்ஸ் அப்போலாம் ஓடிடிலாம் இல்லை, நான் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கேன், ஓடிடி ப்ளஸ் தேட்டர். நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படம் அப்படின்னா, இப்போ விஜய் படமாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் படமாக இருக்கட்டும், ஐ எம் த காமன் ஃபேன் ஃபார் ஆல். அப்படி ஃபஸ்ட் டே போகும்போது அவங்கவுங்க ஃபேன் அவங்க பண்ணுற அட்டகாசம் இதெல்லாம் ஓடிடியில் பார்த்தா கிடைக்காதுல்ல. நான் ஃபோனில் ஏற்றி தானே பார்க்கணுமே. நான் ஃபோனில் தான் தேட்டர்லாம் நீங்கள் எவ்வளோ டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க? நான் என்னடா எனக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் போனதில்லை, ஒரு 130 ரூபா அப்படி கொடுத்து ஃபோன்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஃபோனில் ஃப்ரீயாக பார்க்கலாம். அப்போ தேட்டர் எதுக்கு சும்மா கட்டி வச்சுருக்கானுங்க? வச்சுருக்கேன் நான் வேணும்னா. ஆள் இருந்தால் தேட்டரில் போகலாம், ஆள் இல்லைனா வீட்டிலே பார்க்கலாம். நான் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் கடிச்சிட்டு போய் படத்தை பார்க்கும்போதெல்லாம் 50 ரூபா டிக்கெட் 60 ரூபா டிக்கெட்லாம் போய் பார்த்துருக்கோம். இப்போலாம் வந்துட்டு அந்த மேபி ஸ்கூல் படிக்கிற பசங்க தேட்டருக்கு போகிறதே கம்மியாயிடுச்சு அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ தேட்டர் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக ஆயிடுச்சுனாலுமே சும்மா இந்த லோக்கல் தேட்டர்ஸ் வந்து மேபி கம்மியாக வச்சுருக்காங்க. டிக்கெட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு எக்ஸ்பென்ஸாக தான் இருக்குது டிக்கெட்லாம். நிறைய படம் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க. ஸோ சில படம் அஃப்கோர்ஸ் தேட்டரில் பார்க்குறது தான் நல்லாயிருக்கும். பட் நாட் எவ்ரி மூவிஸ் லைக் தட். ஸோ சில மூவிஸ் இப்போது ஓடிடிக்காக ஷூட் பண்ணுறாங்க. அது ஐ திங்க் வி குட் வாட்ச் இட் ஹோம். தேட்டர் தான் பெஸ்ட்டு. நம்ம ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் தானே, அது 3 மணி நேரம் அது ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். கதை, இசை, அப்புறம் வந்து ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் வந்து வசனம், அப்புறம் வந்து நடிப்பு, இந்த 5ம் சேர்ந்தது தான் ஆர்ட். இந்த ஆர்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் த லைஃப். நம்ம எல்லாருக்குள்ளேயும் தியேட்டரில் வந்து ஒருத்தர் 500 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 500 பேரும் ஒரே விதமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பெயிண்டிங் பிடிக்கும், ஒருத்தருக்கு சவுண்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பேசுகிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு நடிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு அழகு பிடிக்கும். இந்த மாதிரி 500 பேருக்கு 500 விதமான ரசனையோடு வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவனை அட்ராக்ஷன் பண்ணுறதே வந்து அந்த தேட்டர் தான். வீட்டில் வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்குறதெல்லாம் வந்து ஜீரோ தான். அது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சயின்ஸினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சினிமாவில் வந்து அந்த சயின்ஸும் இந்த ஆர்ட்டும் ஒன்றா சேர்ந்ததுனால மட்டும்தான் சினிமா வந்து சீக்கிரமாக 100 வருடங்களுக்குள்ளே எல்லா வேர்ல்டுலேயும் எல்லா மனிதர்களையும் சினிமா போய் அட்ராக்ஷன் பண்ணி சேர்ந்தது. அந்த சினிமா எங்கே நம்ம பார்க்கணுன்னா தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ தி தேட்டர் தி பெஸ்ட் தேட்டர் தான். ஓடிடி இஸ் நாட். இப்போ சூர்யா அது ஒரு படம் வந்தது, ஜெய்பீம். அந்த படம் வந்துருக்கலாம். அந்த படம் வந்துருக்கலாம். ஏன் அந்த படம் கரெக்டான படம் ப்ரோ. அது நம்மளுக்கு கேஸ்ட்டுக்கு ஏற்றான படம், நல்லா கரெக்டான நம்மளுக்கு ஏற்ற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஸ்டோரியான படம். அதெல்லாம் கரெக்டான படம். ஜெய்பீம் தேட்டரில் வந்திருந்தா இன்னும் எமோஷ்னலாக இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஜிகர்தண்டா ஓடிடியில் தான் பார்த்தேன், ரொம்ப மோசமாக இருந்தது. தேட்டர்லேயே பார்த்துட்டு இருக்கலாம். 96ன்னு ஒரு படம். இப்போ அந்த படம்லாம் வந்து பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பசங்க பார்க்கும்போது அவன் லவ் பண்ணுறான். எப்படி அவன் லவ் பண்ண ஃபீல் வந்து அந்த ஸ்க்ரீனில் வருது. ஸோ அந்த ஃபீல் எங்கே நீங்கள் ஓடிடியில் வந்து 100% கிடைக்காது. நீங்கள் வீட்டில் எப்படி பார்க்க முடியும் அந்த ஃபீலோட? நீங்கள் தனியாக ஓடிடியில் டிவியில் தனியாக உட்காந்து தனியாக பெட்டில் பார்த்தா கூட லவ் பண்ண முடியாது. ஆனால் தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த ஓவரால் ஃபீல், பாடி லாங்குவேஜினுடைய ஃபீல் எல்லாமே வந்து அந்த லவ் அட்ராக்ஷனில் வந்து அந்த 96ன்ற ஒரு படத்தை வந்து நீங்கள் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அஸ் அ வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தேட்டரில் பார்க்குறோம், அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற க்ரேஸு அந்த இது கண்டிப்பாக இருக்கணும், அது என்றைக்கும் அழியக்கூடாது. பட் ஆனால் ஓடிடி வந்து இந்த நியூ டைரக்டர்ஸு நியூ என்ட்ரிஸுக்கெலாம் அவங்களுக்கு அதுதான் இப்போ அவங்களோட கண்டென்ட்டுக்கும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கும் ஒரு வேல்யூனா இப்போ ஓடிடி ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாகவே இந்த டாடா, லவ்வரு இந்த மாதிரி மூவியெல்லாம் ஏன் என்ட்ரி ஆகுச்சுனாலே பெரிய பெரிய படங்கள் வரலை. அதனால் பீப்புள்ஸும் போய் பார்த்தாங்க, அவங்களுக்கு தேட்டரில் அந்த ஸ்லாட் கிடச்சிது, எல்லாம் நடந்தது. இதோ விஜய் அஜித் படம், சூர்யா படம், விக்ரம் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓடிடி ஒரு சைடு இருக்கணும், அது கிரியேட்டர்ஸ்க்கு. இங்கிட்டு வந்து மாஸ் ஆடியன்ஸு வந்து தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக இருந்தால் தான். ஆனால் இப்போ மாஸ்டர் படம் வரும்போது விஜய் வந்து
ஓடிடியில் விடாமல் தேட்டரில் விடுறான்னா அவரோட கிரேஸுக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் நியூ டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சும்மா சொல்ல போனால் கூட இப்போ ஒரு ஹீரோ வந்து திட்டுறாங்க, ஒரு ஹீரோ மேலே அடிக்கிறாங்க, அது தேட்டரில் பார்த்தா நம்மளுக்கு அந்த சவுண்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், டேய் என் தலைவர் மேலே கை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஓடிடியில் கிடைக்குமா? திருப்பி அடிக்கும் போதும் வா தலைவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வரத்துக்கும் நம்ம ஓடிடியில் சும்மா வீட்டில் உட்காந்து மொபைலில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு மூவி பஃபு நார்மலாக நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா பொறுமையாக கூட போய்க்கலாமே, அவ்வளோ டிக்கெட் கொடுத்து போக தேவையில்லையே. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா வெயிட் பண்ணி போகிறதுல தப்பு இல்லை. அவ்வளோ உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸை கொடுத்துட்டு போங்க. சூரரை போட்டு விட்டுருக்கலாம், தேட்டரில் விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் இதுலேயே கோப்ரா மகான் ரெண்டுமே வந்து அந்த ப்ரொடியூசர் எதை ஓடிடியில் விடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் கடைசியில் வந்து மகானை விட்டுருந்தா கோப்ராவோட நல்லா போயிருக்கும். அது ஒரு சில பேருக்கு கிளிக் ஆகும், ஒரு சில பேர் கிளிக் ஆகாது. என்னை பொறுத்தவரை ரெண்டுமே இருக்கணும், தேட்டரும் இருக்கணும், ஓடிடியும் இருக்கணும். இப்போ ஓடிடி இருக்கிறதால தான் 18+லலாம் நிறையா சீரீஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்படியே ஓடிடியில் தான் இது பண்ணுறாங்க. அது வந்து தேட்டரில் பண்ண முடியாது. அப்படிலாம் அவங்க தேட்டரில் கொண்டு வந்தால் ஃபுல்லாக வெறும் சென்சாரு பீப் சவுண்டு மட்டும்தான் இருக்கும், நம்ம படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் இந்த ஸ்ட்ரீமுக்கான படங்கள் வந்து இதுலேயே வரட்டும். தேட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற படங்கள் அதில் வரலாம். தேட்டரில் ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் பண்ணுறது கரெக்டாக தான் வரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் தேட்டர் போய் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களாம் ஓடிடியில் பார்க்கலாம். தட் ஷுட் பி பேலன்ஸ் இந்த ஃபிலிம். சூரரை போட்டு தேட்டரில் மட்டும் விட்டுருந்தா அது நல்லா ஓடி இருக்கும் தான் நினைக்கிறேன். ரஜினி படமோ விஜய் படமோ 100 கோடி ரூபாயில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 100 கோடி எப்படி எடுக்கிறதுன்னு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே இதை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியே தான் பிளான் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே போகிற படத்தை ஒரு 3 வாரம் ஓடினா எப்படி ஓடும்? அப்போ யாருமே அந்த விஷயத்தை யோசிக்கலாம். 3 வாரம் ஓடினா அந்த 100 கோடின்றது 200 கோடியும் வரும். அப்போ தேட்டரு டிக்கெட்டை வந்து கம்மி பண்ணினா அந்த ஒரு வாரம் ஓடுற தேட்டரு 3 வாரம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 200 கொடுத்து பார்க்குறோம், 100 கொடுத்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வந்தானா 5 பேர் வந்தானா 500 முடியும். அதே ஃப்ரெண்ட்ஸு 5 பேர் வரும்போது 200 1000 போகுது. அப்போ என்ன ஆகும்னா யோசிப்பாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து படம் பார்க்குறதுக்கு வர்றதுக்கே வந்து சிரமப்படுவாங்க. இப்படி அந்த சிஸ்டம்லாம் வந்து மாறணும். அந்த சிஸ்டம் எல்லாமே தப்பாக இயங்குது. எப்படின்னா அதுக்கு காரணம் அரசியலமைப்பு தான். ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா தேட்டருக்கு தான் போகணும். ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்தா ஓடிடியில் பார்க்குறது தான். வேணால் ஃபஸ்ட் ஷோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு தேட்டரில் பார்த்துட்டு அப்புறமா ஓடிடியில் பொறுமையாக பார்த்துக்கலாம் ஃபேமிலியோட. அது என்ன ப்ரோ ஒரு ஃபீல் தருது ஓடிடியில் பார்க்கலன்னா? எனக்கு புரியல. நம்ம டைமிங் தான் ப்ரோ. நம்ம ஒர்க் டைமில் ஒர்க் போய்கிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்பப்போ பாஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். பாஸ் பண்ணி தேட்டரில் போனால் உனக்கு என்ன ஒரு ½ hour தானே பிரேக் வரும், அதில் என்ன வந்து பார்த்து. இப்போ எப்படி சொல்லணும்னா ப்ரோ, நம்ம வந்து படம் பார்க்குறோம், தேவைப்படுச்சுன்னா ஏதாச்சும் வேலை இருக்குன்னா வேலைக்கு போயிடுவோமா, அடுத்து வேலை முடிச்சு ஃப்ரீ ஆகிட்டு அடுத்து அதிலே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். கொரோனாக்கு முன்னாடி ஒரு படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அருண் விஜய் படம் மாஃபியா சாப்டர் 1 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் தான் பார்த்தேன். தேட்டரில் அந்த படம் பார்த்தா கிளாசிக்காக பார்த்துருப்பேன் நான். அந்த படத்தோட அந்த படம் கொரோனா வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அது தேட்டரில் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் ஓடிடி தான் பார்த்தேன். சூரரை போட்டு வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகுது. ஆமாம், சூரரை போட்டு ஓடிடி ரிலீஸ் தான் ப்ரோ. எனக்கு அதுவே இப்போ தான் தெரியுது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் உண்மையிலே பயங்கர. பிகாஸ் அது நார்மலாக பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு தேட்டரில் பார்த்துருந்தாக்கா பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓடிடியும் வேணும், தேட்டரும் வேணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் வந்து பேசியிருக்கோம். எஸ்பெஷலி நான் வந்து தேட்டர் தான் அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தேட்டர் தான் அதிகமாக சொன்னாங்க. ஓடிடியை விரும்புகிற மக்களும் இருக்காங்க. இதில் சயின்டிஃபிக்காலாம் வந்து மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டைலாக் ஷீட்டில் சந்திப்போம். பை.